எப்ப இருந்தாலும் உங்களோட அப்பா, அம்மா தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், முதல் ஃப்ரெண்ட், நம்பிக்கையானவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மத்தவங்க எல்லாமே. கவலையாவும் இருக்கு, ஆத்திரமும் வருது தானே நண்பா. கோயில், தங்குமிடம் இந்த மாரி இடங்கள்ல வந்து நம்ம சகோதரிகளுக்கு அடுக்கடுக்காக நடந்த இந்த சம்பவங்கள். நிச்சயமாக தவறு செஞ்சவங்க தண்டிக்கப்பட வேண்டும். இந்த தண்டனை பயம் வந்து அடுத்த தவறுகள் செய்யாம இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயத்த வந்து குடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே நேரத்துல இன்னொரு விஷயத்தையும் நிச்சயமாக நம்ம சிந்திச்சு பார்க்கணும். செயல்பாட்டுல கண்டிப்பாக இருந்தே ஆகணும். என்னோட பல காணொளிகள் வந்து இத ஒட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. தவறு செஞ்சதுக்கு அப்புறம் நிச்சயமாக அந்த தண்டனை இந்த மாரி விஷயங்கள் நம்மள வந்து கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதே நேரத்துல இந்த மாரி தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கும், ஏன்னா அதே நேரத்துல நடக்கிற தவறுகள வந்து ஆ நம் சகோதரிகள் வந்து வெளிய வந்து சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தையும், அந்த உண்மையான அந்த ஒரு எக்ஸஸ் அல்லது அந்த ஒரு உரிமை, பொறுப்பு யாரு தெரியுங்களா? கண்டிப்பாக நான் மறுபடியும் வந்து பெற்றோர்கிட்ட அந்த ஒரு விஷயத்த வந்து செய்வேன். என்னோட சில காணொளிகள் வந்து நான் பகிர்ந்திருப்பேன். அதாவது என்னோட பாதுகாப்புல, என்னோட வழிகாட்டுதல படிக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்களின் பெற்றோர்கள் கிட்ட நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நண்பா என்ன வேலையா இருந்தாலும், எவ்ளோ பிஸியா இருந்தாலும், கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் வந்து உங்க பிள்ளைங்க கிட்ட பேசுங்க. எப்படி வந்து இந்த பிரைமரி, செகண்டரி ஸ்கூல் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் அவங்க கிட்ட உட்கார்ந்து அந்த பேசுற பழக்கம் இன்னும் இருக்கு தானே? இருக்கணும். அதே ஒரு விஷயம் வந்து கல்லூரி மட்டும் இல்ல. வேலைக்கு போனா பேசுறது. இந்த மாரி விஷயங்கள வந்து அந்த தொடர்புல எப்பயுமே இருந்துகிட்டே இருங்க. ஏன்னா, அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிப்போ, அல்லது அழுத்தமோ வந்து பட்டுக்கிட்டு இருக்கிறப்ப, அவங்களுக்கு வந்து ஒரு சேனல் இருக்கணும் நண்பா. அவங்க வந்து பேசுறதுக்கும், அக்சஸ் பண்றதுக்கும். பிகாஸ் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அழுத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு, உடனடியாக வந்து எது ரைட்டு, எது தப்பு, சொல்லலாமா இல்லையா? அந்த மாரி குழப்பத்துல இருக்கிறப்ப ஒரு ரைட்டான ஒரு அக்சஸ் ஒரு சேனல், அந்த நம்பிக்கை, அந்த உரிமை வந்து கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு உண்டான ஒரு விஷயம். எந்த வயதானாலும் சரி. ஈவன் இன்னைக்கு டேட் இருக்கு. நானே என்னோட காணொளிகள் சொல்லியிருப்பேன். பெருமையா சொல்லியிருப்பேன். எதுவா இருந்தாலும் வந்து என்னோட கோ டூ பிளேஸ் எதுவா இருந்தாலும் என்னோட அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்ன செய்றதா இருந்தாலும், போறதா இருந்தாலும், வரதா இருந்தாலும் அந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு 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 ஹேபிட்ட, ஒரு பழக்கத்த நிச்சயமாக இல்லன்னு சொல்ல வரல. ஆனா குறைஞ்சிருச்சு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். தகவல் தொழில்நுட்பம் எல்லாமே கையில இருக்கிற இந்த காலகட்டத்தில, இது நம்மளோட தொடர்ப வந்து துண்டிச்சிடக்கூடாது. ஆக்சுவலி இதன் மூலியமாக உங்க பிள்ளைங்க எந்த வயதுல, எங்க இருந்தாலும் அவங்க கிட்ட வந்து ஒரு அன்னோன்யமான எது இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லக்கூடிய விஷயத்த வந்து குடுக்கக்கூடிய வாய்ப்பாக வந்து இந்த தகவல் தொழில்நுட்பத்த, ஃபோனு, உங்களோட WhatsApp இந்த மாரி விஷயங்கள வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க நண்பா. மறுபடியும் சொல்றேன். இந்த மாரி தாக்கங்கள் அல்லது இந்த மாரி பாதிப்புகள் வந்து வராம தடுக்கணும் அப்படின்னா, தண்டனை பயம் மட்டும் இல்ல. பிள்ளைங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கிறப்ப, அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு அவென்யூ நிச்சயமாக ஏற்படணும். அதுக்கு பிள்ளைங்களா, எப்ப இருந்தாலும் உங்களோட அப்பா, அம்மா தான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், முதல் ஃப்ரெண்ட், நம்பிக்கையானவங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மத்தவங்க எல்லாமே. அதே மாரி பெற்றோர்களே மறுபடியும் சொல்றேன். என்னோட எல்லா மாணவர்களின் பெற்றோர்கள் சொல்ற ஒரு பொதுவான ஒரு அறிவுரை, முக்கியமான அறிவுரை. என்ன வேலையாவே இருந்தாலும், எவ்ளோ பிஸியாவே இருந்தாலும், ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்க கிட்ட எந்த வயதுல இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட பேசுறத ஒரு பழக்கமாக்குங்க. அந்த ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு நம்பிக்கைய குடுக்கும். ஏதாவது ஒரு பாதிப்பு ஏதாவது நடக்கிறப்ப, கண்டிப்பாக அப்பா, அம்மாட்ட தான் முதல்ல சொல்லணும். அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையும், தெம்பியும் குடுக்கும். இந்த மாரி விஷயங்கள் உண்மையிலே சொல்றேன், வெளிப்படையா சொல்றேன். நடக்காம நிச்சயமாக தவிர்க்க முடியும். தண்டனை பயம் மட்டும் இல்ல. இந்த மாரி ஒரு விஷயம் செஞ்சா கண்டிப்பாக பெற்றோர்களுக்கு முதல்ல தெரியும் அப்படின்ற அந்த ஒரு தீர்க்கமான ஒரு நிலை நண்பா. ஸோ இத வந்து தன்மையான முறையில கீழ வந்து கருத்துக்கள பகிர்ந்துக்கிட்டு, இந்த காணொளியும் பரவலாக பகிர்ந்துக்கங்க. வெற்றி வணக்கம். டாக்டர் பண்டிதர்.